எரிகோ கானானுக்கு இஸ்ரவேல் போகக்கூடாதபடிக்கு அவர்களுக்கு தடையாய் காணப்பட்டது. அநேக இயற்கை நிகழ்வுகளை சந்தித்த நாம் செயற்கையாய் எதிர்த்து நிற்கின்ற இந்த கோட்டையை கண்டு என்ன செய்வது என்று திகைக்கின்றோம். இதனை ஒரு சாதாரண மதிலாக கருதாதீர்கள். இதன் அகலம் சுமார் 20 அடிகளும் இதன் உயரம் சுமார் 30 அடிகளுமாம். இதன் மேலே ரதங்களை கொண்டு ரோந்தும் வருவார்களாம். இஸ்ரவேலராகிய நாம் நமக்காய் நியமித்திருக்கின்ற இந்த பரம கானானை காணக்கூடாதபடிக்கு நமக்கு முன்பாக இருக்கும் இந்த மதிலை நாம் தரைமட்டமாக்க இங்கு கூடியிருக்கின்றோம். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் காணும் இந்த எரிகோவை இனி நீ காண்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நாம் கர்த்தருக்குள் துதித்து மகிழும் போது நமக்கு எதிராக இருக்கும் இந்த எல்லா சக்திகளையும் தேவன் இன்று தவிடு பொடியாக்கப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வேதத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்பினால் நெடுந்தோடி இழும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடவர்கள். செங்கடலை நாங்கள் கடந்து வந்தோம், யோர்தானை நாங்கள் கடந்து வந்தோம். செங்கடலை நாங்கள் கடந்து வந்தோம், யோர்தானை நாங்கள் கடந்து வந்தோம். அதன் நகர ஆழ நீள உயரும் இந்த கோட்டைக்கு மாத்திரம் அவர் அன்பின் நகர ஆழ நீள உயரத்தை விவரிக்க கூடுமோ? அதன் நகர ஆழ நீள உயரும் இந்த கோட்டைக்கு மாத்திரம் அவர் அன்பின் நகர ஆழ நீள உயரத்தை விவரிக்க கூடுமோ? நம்பி நிற்கின்றோம், உண்மை நம்பி நிற்கின்றோம், உண்மையின்றி ஜெயமில்லையே. உந்தன் அன்பினால் என்னை மீட்டுக் கொண்டீரே, எல் ஷடாய் நீரே போதுமே. யெகோவா தேவனே எரிகோ தகர்ப்பவர், யெகோவா தேவனே சர்வ வல்லவர், யெகோவா தேவனே வெற்றி தருபவர், யெகோவா தேவனே தடைகள் உடைப்பவர். நம்பி நிற்கின்றோம், உம்மை நம்பி நிற்கின்றோம், உம்மையன்றி ஜெயமில்லையே. உந்தன் அன்பினால் என்னை மீட்டுக் கொண்டீரே, எல் ஷடாய் நீரே போதுமே. எங்களுக்கு எதிரே மேலோங்கி நிற்கும் எரிகோவே, இன்று நான் உன்னை சுட்டெரிக்கும் நாள். இனி எந்த கோட்டையும் எங்களுக்கு எதிராக வருவதில்லை. சாத்தானின் கோட்டைகளை ஓட்டையாக்கி போட இதோ நாங்கள் இன்று கூடியிருக்கிறோம். இப்பொழுது 7 முறை எக்காலம் ஊத நாம் ஏகமாய் தேவனை கூப்பிட நம் எதிரே இருக்கும் இந்த எரிகோ கோட்டையை தவிடு பொடியாக்கப் போகிறார். முதலாவது எக்காலம் குடும்பத்தில் பிரிவினையை கொண்டு வருகின்ற சாத்தான் கோட்டை தகர்த்தெறியப்பட. 2வது எக்காலம் வறுமையை கொண்டு வருகின்ற சாத்தானின் கோட்டை. 3வது எக்காலம் குழந்தை பாக்கியத்தை தடை செய்கின்ற சாத்தானின் கோட்டை. 4ஆம் எக்காலம் கடன் பிரச்சனையை கொண்டு வருகின்ற அவன் கோட்டை. 5ஆம் எக்காலம் தேவ பிள்ளைகளிடம் இச்சையை கொண்டு வருகின்ற சாத்தானின் கோட்டை. 6ஆம் எக்காலம் நம் குடும்பத்திற்கு எதிராக மேற்கொள்கின்ற செய்வினை ஆவிகள் மற்றும் சாத்தானின் சகல கட்டுமாய் இருக்கின்ற கோட்டை. கடைசியாக இயேசுவின் அருகில் நம்மை சேர விடாமல் பிரித்து வைக்கின்ற சாத்தானின் எல்லா விதமான கோட்டைகளும் அகற்றப்பட. யெகோவா தேவனே இறங்கி வாருமே. இன்று நீ
என்கின்ற இந்த கோட்டையை இனி நீ காண மாட்டாய். இன்று ஜெயம் தருகின்ற நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எழுப்பி நிற்போம். இந்த கோட்டையை தகர்க்க ஒன்றாய் கூடுவோம். தேவனை கூப்பிடுவோம். இறங்கி வாங்கப்பா. உம்மால் அன்று எங்களுக்கு ஜெயம் இல்லை. தேவ எக்காலம் முழங்குவதாக. சாத்தானின் சதி ஆலோசனை தகர்த்தெறியப்படுவதாக. உந்தன் பலத்தால் என்னை தாங்கிக் கொண்டீரே. நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. எல்ஷடாய் நீரே போதுமே. நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உந்தன் பலத்தால் என்னை தாங்கிக் கொண்டீரே. உம்முடைய பலன் எங்களுக்கு தாரும். எல்ஷடாய் நீரே போதுமே. நீர் ஒருவரே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. சிலுவையினால் நம்மை மீட்டுக் கொண்டாரே. உம் சிலுவை எங்களுக்கு போதும். இயேசுவாலே ஜெயம் வருமே. உம்மால் அன்று எங்களுக்கு ஜெயம் இல்லை ஆண்டவரே. சிலுவையினால் நம்மை மீட்டுக் கொண்டாரே. எங்களை படைக்கிறோம். இயேசுவாலே ஜெயம் நமக்கே. நாமத்தினாலே நாங்கள் ஜெயத்தை எடுக்கிறோம் கர்த்தாவே.